ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்றைக்கி நம்ம வந்து 6th டே 6வது நாளுக்கான கிளாஸ் வந்து இவருக்கு பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் வந்து அவர் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்காருன்றத கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டியை கவனித்து திருப்ப போகிறீங்க. அதாவது என்ன பண்ணணும்னா, இங்கே இப்போவே பார்த்துக்குங்க, இங்கே லெஃப்டில் எவ்வளோ கேப் இருக்கும்னு நினைக்கிறீங்க. இந்த மிரரையும் பாருங்கள், இந்த மிரரை பாருங்கள். நம்ம ரோடுக்கும் நம்ம வண்டிக்கும், அதாவது ரோடோட எண்டுக்கும் வண்டிக்கும் எவ்வளோ கேப் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு தோராயமா 3 feet ஓவர். நல்லா இங்கே பாருங்க, அரை அடி இல்லை 1 அடி உள்ளதான் இருக்கும். தெரியுதா? வீலுக்கும் அந்த ரோடோட எண்டுக்கும். ஓகே, இப்போ நம்ம வளைக்கணும்னா ஒரு அரை வட்டம் லெஃப்ட் எடுக்கணும். எதுக்கு அரை வட்டம் லெஃப்ட் எடுக்கணும்னா, அங்கே கீழே இறங்காமல் இருக்கிறது. ஓகேவா? அந்த அரை வட்டம் லெஃப்ட் எடுத்து அதுக்கப்புறம் முழுசாக நம்ம ரைட்டில் யூ டர்ன் பண்ணிக்கலாம். கிளச் அழுத்தி ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு இப்போ அந்த மூவ்மெண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அதாவது வண்டி நவுற இடம், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, இதுக்கு மேலே எடுக்காதீங்க. இல்லை எடுக்காதீங்க, அழுத்துங்க. வேகமாக நம்ம போகிறதில்ல, என்ன பண்ண போகிறோம்? யூ டர்ன் பண்ண போறோம்ல, அதுக்கு டைமிங் வேணும். டைமிங் வேணும்னா நீங்க கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி எடுங்க. கொஞ்சம் எடுங்க, அதுக்கு மேல எடுக்காதீங்க. அப்படியே இருங்க. ஒரே ஒரு நூல் அளவு எடுங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல எடுக்காதீங்க. இப்போ அரை வட்டம் லெஃப்ட் எடுங்க, ஆஃப் டர்ன். உங்களுக்கு மூவிங் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவா இருக்குதோ அவ்வளவோ உங்களால வளைக்கிறத போறத உங்களால கவனிக்க முடியும். இதுக்கு மேல எடுக்காதீங்க, அப்படியே இருங்க. நீங்க அங்க பாருங்க, இங்கேயும் பாக்குறீங்க, அங்க பாருங்க, தெரியுதா? அததான் அங்க பாருங்கன்னு சொல்றேன். ஓகே, இப்போ நம்ம ரைட்ல டர்ன் பண்ணோம். ஒரு சுத்து ரைட் எடுங்க, ஒரு டர்ன். நான் சொல்றதே கேளு, ஓகேவா? டர்ன். இன்னும் கொஞ்சம் எடுங்க, கிளச்சை கொஞ்சம் கொஞ்சமா எடுங்க. இப்போ இன்னொரு சுத்து சுத்தணும்ல, டர்ன் 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 பண்ணுங்க. தைரியமா போங்க, ஒன்றும் இல்லை. இப்போ கிளச்சை எடுக்கணும்னா அழுத்துறீங்களே. எப்போ? பிரேக்கை விடுங்க. பிரேக்கை பிடிச்சிட்டு கிளச்சை எடுத்துட்டேன்றீங்களே. ஸ்டடி ஃபாஸ்ட். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களோட படபடப்பு தான். நான் தெளிவா சொல்றேன், மற்றவங்கள பார்க்கறத விட்டுட்டு உங்க வேலையை நீங்க கவனிங்கன்னு சொல்றேன். நீங்க அப்போ கூட என்ன பண்றீங்க? பின்னாடி அவன் வரான், பின்னாடி இவன் போறான் அப்படின்னு என்கிட்டயே சொல்றீங்க. எனக்கு தெரியாதா எப்போ வளைக்கணும்னு? நான் அப்படியே விட்டுருவேன். ஸ்லோ கிளச், செகண்ட். போதும். நீங்க லெஃப்ட் வரும்போது மிரரை பாருங்க. மிரர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறீங்களா? அப்போ பார்த்துட்டு தானே வரணும். அந்த பள்ளத்துக்கோசரம் தான் நான் வர சொன்னேன். அதே மாதிரி மிரர்ல, ஏன்னா எவனா ஒருத்தன் 2 வீலர்ல லெஃப்ட்ல நோயறதுக்கு வருவான். அப்போ அந்த டைம்ல வளைக்கும் போது அவனை டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், ஃபோக்கஸ் லாங் டிஸ்டன்ஸ். அந்த பைக் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு கண்ணு கெட்டின தூரம் ரோடு எவ்வளோ தூரம் தெரியுதோ அவ்வளோ தூரத்தில் பார்வை எடுத்துகிட்டு போய் அங்கே ஸ்டாப் பண்ணுங்க. அப்படி ஸ்டாப் பண்ணும்போது இங்கே நம்ம வண்டி போகிற டைரக்ஷன் கிளீனாக வரும். இப்போ நீங்கள் போகிற அந்த கொஞ்சம் லெஃப்ட் ரைட் கூட உங்களுக்கு கிளீனாக புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட். இப்போ டிரைவிங் வந்துச்சு. என்னன்னா கொஞ்சம் நீங்கள் அவசரமோ ரெண்டாவது எதை ஃபர்ஸ்ட் கவனிக்கணும், எதை லாஸ்ட் கவனிக்கணும்ன்றத மறந்துடுறீங்க. ஹாரன் ஒன் மோர். எங்கேயும் வளைக்காதீங்க, நேராக பிடிங்க. லாரியை பார்த்து லெஃப்ட்டும் போகக்கூடாது, இவனை பார்த்து ரைட்டும் போகக்கூடாது. சென்டர் அந்த கேப் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த ஸ்டேரிங் பார்த்தீங்களா ஆட்டுறீங்க, ஒரே மைல்டா ஷேக் பண்ணவே தேவையில்லை. இப்படி அப்படி தேவையில்லை. திருப்புங்க, அப்படியே பிடிங்க, ஸ்டடி பண்ணுங்க, முடிஞ்சது. கிளச்சை அழுத்துங்க. இப்போ நம்ம என்ன கியரில் வந்தோம்?
அப்படியே இருங்க. ஃபர்ஸ்ட் அங்கே பிரேக்கோடைய வேலையை முடிச்சுக்கலாம். இப்போ லைட்டாக பிரேக் ஒதுங்க வேண்டாம், நமக்கு இடம் வேணும்ல. இப்போ பிரேக் லைட்டாக யூஸ் பண்ணி அவ்வளோதான், பிரேக்கை விட்டுருங்க. இப்போ கீரை செகண்டுக்கு குறைச்சிங்க. கிளச்சை மட்டும் மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்க. வண்டியோட ஃபேஸ்க்கு நேராக என்ன இருக்குன்னு பாருங்க. சீக்கிரம், லேட் பண்ணிங்கன்னா நின்னோட வண்டி அந்த இடத்துல கொஞ்ச நேரம் வைப்ரேஷன் அடங்குற வரைக்கும் வண்டியோட முகத்துக்கு நேராக என்ன இருக்குன்னு பாருங்க. ரொம்ப ஓரமாக வரீங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளோலாம் தேவையில்லை. இப்போ முழுசாக கிளச்சை விட்டுருங்க, ஆக்சிலேட்டர் தேவையே இல்லை. இப்போ சொல்லுங்க, டிராஃபிக்ல ஓட்டுறதுக்கு வேகம் தேவையா? இந்த வேகமே போதும்ல. இந்த வேகத்துல போனாதான் நீங்க யோசிக்கிறதுக்கும் நேரம் கிடைக்கும். இப்போ கிளச்சை நல்லா அழுத்துங்க முழுசா. இந்த மாதிரி பைக் போறானா ஹார்ன் அடிங்க. கிட்ட வண்டி யாரையும் கிட்ட சேர்த்துக்காதீங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ மெதுவாக கிளச் எடுங்க. ஸ்பீடு வேண்டாம். இப்போ அன்னைக்கு நீங்க ஓட்டிங்கல்ல ஒரு பதட்டம், இன்னைக்கு அது இல்லை. கிளியரா? எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்க ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரிலாக்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். அதாவது வேலையை குறைக்கணும். வேலையை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோ ரிலாக்ஸ் நமக்கு கிடைக்கும். கிளச்சை மட்டும் அழுத்துங்க, லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே இருங்க. இப்போ மெதுவாக கிளச்சை மட்டும் எடுங்க. அந்த இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா ரைட் சைடில், அதை கீழே தள்ளுங்க. இது வந்து ரைட் சைடு இண்டிகேட்டர். இப்போ பின்னாடி மிரரை கவனிச்சிங்க. வளைக்கும் போது உங்கள் ரோடை தவிர வேற யாரையுமே பார்க்காதீங்க, கவனமாக இருங்க. ஓகே, உங்கள் ரோடை பாருங்க. ஒரு ஆஃப் டர்ன் ரைட் பண்ணுங்க, ஆஃப் டர்ன் பண்ணுங்க, ஆஃப் டர்ன். போதும் போதும், ஆஃப் டர்ன் சொன்னேன். அளவை கரெக்டாக கவனித்து வளைங்க. ஓகே, இப்போ ஸ்டடி, ரோடை பார்த்து. இப்போ நம்ம என்ன கியரில் இருக்கோம்? இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை கூட்டிட்டு தேர்ட் கியர் மாற்றிக்கலாம். அதுக்கு ஸ்டேரிங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆக்சிலேட்டரை மெதுவாக கூட்டிட்டு வாங்க. இப்போ நெக்ஸ்ட்னா முதல்ல கை வரக்கூடாது. என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்னா முதல்ல கியரை போடக்கூடாது. கியருக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை என்ன? ஓகே, அதுக்கப்புறம் இந்த கிளச்சை அழுத்தின பிறகுதான் ஸ்டேரிங்ல இருந்து கை இங்க வரணும். நீங்க முன்கூட்டியே கை இங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கிளச்சை அரைகுறையா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்ப புரியுது பாத்தீங்களா உங்களுக்கு? அந்த வேலையை முழுசா செய்யுங்க. முழுசா செய்யணும்னா அதை தனித்தனியா செய்யுங்க, ஒன்னா செய்யாதீங்க. இப்ப ஆக்சிலேட்டரை கொடுங்க. இன்னும் கிளச்சு உங்களுக்கு கிளீனா வரணும்னா அதை தனியா செய்யுங்க. கியர் உங்களுக்கு கிளீனா வரணும்னா அதை தனியா செய்யுங்க, ஒன்னா செய்யாதீங்க. ஓகே, இப்போ நம்ம கியரை மாற்றணும் இல்லையா? முதல்ல ஸ்லோ கிளச், அதை அழுத்துங்க. இப்போ கியரை போடுங்க. இப்போ இந்த மாதிரி பண்றதுனால ஸ்டேரிங்கும் கரெக்டா வருது பாருங்க, புரியுதா? இப்போ ஸ்பீடை கொடுங்க. இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா செய்யுங்க. கொஞ்சம் லெஃப்ட் வந்து இப்போ போ, கொஞ்சம் இந்த லெஃப்ட் அப்படியே பிடிச்சி ஸ்டடியாக மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்க. இந்த பொசிஷன்லேயே போகலாம். அதுக்கு தான் நான் இப்படியே வாங்க இப்படியே போங்கன்னு சொன்னேன். இந்த பொசிஷனில் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்பீட் நமக்கு அதிகமாக தேவையில்லை. பெட்டரா இருக்கா? ரைட். உங்களுக்கு சேஞ்ச் தெரிந்தா ஓகே, புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம்.
உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ நேற்று ஓட்டினதை விட இன்னைக்கு பெட்டராக இருக்குல்ல, ரைட். அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சாலே போதும். ரைட் அதிகமாக போகாதீங்க. பாருங்கள், அந்த ரைட் போகும்போது உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வருது பாருங்க, தெரியுதா? அப்போ லெஃப்ட்டு அப்படி லெஃப்ட்டு வரும்போது பாருங்கள் ஸ்மூத் தப்புதா, அதை தான் நான் நோட்டீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நம்ம சீட்டுக்கே தான் டயர் இருக்கா கரெக்டாக? நீங்கள் உட்காந்துக்கிறீங்களா, அதுக்கு நேராக இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டர் அழுத்துறீங்களா, அங்கே ஒரு டயர் இருக்குது, இங்கே ஒரு டயர் இருக்குது. போகலாம். இப்போ உங்களுக்கு அந்த கெஸ் பண்ண முடியுது பாருங்க, எங்கே டயர் இருக்குன்னு புரியுதா? அதை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ அங்கே வேகத்தடை இருக்குது, ஸ்பீடை குறைங்க, கிளச்சை அழுத்துங்க, லாங் ஃபோக்கஸ். முதல்ல கீரை போடக்கூடாது, அங்கே என்ன தேவை? இப்போ அழுத்துங்க பிரேக், நல்லா. இப்போ பிரேக்கை விட்டுருங்க. இப்போ கீரை மாற்றுங்க. என்ன கீர் போடணும்? 4th இருக்கு. என்ன ஸ்பீட்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் ஏன் போடணும்? ஃபர்ஸ்ட் நின்னா தானே போடணும். அதான் என்ன வேகம் இருக்குன்னு நான் கிளச் எடுங்க. ஃபர்ஸ்ட் கியர் எப்போ போடணும்? வண்டி கம்ப்ளீட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா தான் ஃபர்ஸ்ட் கியர். ரன்னிங்ல இருந்தா ஓகே. இது வந்து தெரியலன்னு சொல்லவே கூடாதுங்க. 2 வீலரா இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? என்ன கியர் போட்டிருப்பீங்க? ஆக்சிலேட்டர் ஏன் அழுத்துறீங்க? இங்க ஆக்சிலேட்டர் கொடுக்குற மாதிரியா இருக்கு? உங்க மேல எவ்வளவு மிஸ்டேக் இருக்கு பாருங்க. இப்போ அந்த படபடப்பு தான் அந்த காரணமே. அந்த ஒரு படபடப்பு வந்து எல்லாமே கெடுத்து விட்டுருது. ஸ்டடி ரைட் எடுத்து ஸ்டடி பண்ணி இப்போ கிளச்சை அழுத்துங்க. பிரேக், மெதுவா ஸ்டாப். முதல்ல நியூட்ரல், அப்புறம் கிளச் எடுக்கணும், அதுக்கப்புறம் பிரேக் எடுக்கணும். ஓகேவா? லாஸ்ட் ஃபினிஷிங் அந்த வேகத்தடையிலேருந்து கொஞ்சம் குழப்ப ஆரம்பிச்சிட்டிங்க. மறுபடியும் அங்கெல்லாம் தெளிவாக இருந்தது. இந்த வேகத்தடைக்கு அப்புறம் பாருங்க டிரைவிங். அது காரணம் உங்கள் யோசனை தான். நீங்கள் என்ன யோசிச்சிங்களோ அது வந்து ட்ராக் மாறிடும். இப்போ உதாரணத்துக்கு சின்ன வயசு விஷயத்த ஒரு 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 விஷயம் மட்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. இப்போ நமக்கு ஸ்கூலில் உட்காந்துருக்கோம், காலையில் ப்ரேயர் ஆரம்பிக்குது, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸ்கூலில் உட்காந்துக்கிறோம். ஓரளவுக்கு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வந்து லஞ்சை பற்றி ஞாபகம் வரும். கரெக்டா? அப்போது அந்த லஞ்ச் பற்றி ஞாபகம் வந்த உடனே நம்மளோட மைண்டெல்லாம் எங்கே இருக்கும்னா, நம்ம அங்கே செய்கிற வேலையில் இருக்காது. லஞ்ச் இந்த என்ன செஞ்சுருப்பாங்க, என்ன சமைச்சிருப்பாங்க, என்ன இருக்கோ, இதை பற்றி தாண்ட ஆரம்பிச்சிடும். நம்ம மைண்ட் எப்படின்னா நம்மளோட ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபினிஷிங் ஸ்டேஜில் வர ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா, டிரைவிங் வந்து முடிக்கிற ஸ்டேஜில் வரீங்க. உங்கள் மைண்ட் என்ன ஆகும்னா, அடுத்தது நம்ம எங்கே போகணும், என்ன பண்ணணும், இதை பற்றி உங்கள் மைண்டு யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த ஃபினிஷிங்கில் வர ட்ரைனிங் வந்து தப்பாக ஆரம்பிக்கும். கரெக்டா? அதானே யோசிச்சிங்க. இதை தான் நான் சொல்ல வரேன். உங்கள் மைண்டை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க, உங்கள் கவனத்தை கட்டுப்படுத்துங்க. அதை கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் டிரைவிங் ஈஸியாக பண்ண. இந்த டிரைவிங்னு நான் சொல்ல, நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் ஈஸியாக பண்ணலாம், தப்பே வராது. அது கொஞ்சம் நீங்கள் அட்வான்ஸாக இருக்கீங்க, ரொம்ப அட்வான்ஸாக இருக்கீங்க. அந்த அட்வான்ஸ் வந்து நமக்கு ஒரு சில விஷயத்தில் கரெக்டாக இருக்கலாம், ஆனால் ஒரு 75% வந்து மிஸ்டேக் தான் வரும். அந்த அட்வான்ஸ் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கக்கூடாது. அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அதை கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு டிரைவிங் வந்து கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்ம அடுத்த கிளாஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.